ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு தோசையும் வெங்காய சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். இந்த சட்னி எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி ட்ரை பண்ணியிருக்கேன். மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து கலக்கி மிக்ஸ் பண்ணி அது ஒரு உரமாக எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் நம்ம புது பாத்திரம் ஏதாவது வாங்கும்போது அதில் மேலே இருக்க ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டாக கையை வச்சு எடுத்தாலுமே வந்துடும். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை 3ஐயும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சட்னி நம்ம தாளிக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இந்த சட்னி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.